தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சேத்துமான் படத்தோடைய இயக்குனர் தமிழ் அவர்களுடைய இயக்கத்துல விஜயகுமார், பிரீத்தி அஸ்ரானி, ஜார்ஜ் மரியான், திலீபன், பாவேல் நவகீதன் போன்ற பலர் நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் சூடு பிடிச்சதா இல்லையா போன்ற பல விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு தலைவருடைய மகன் தலைவன் தான் ஆகணுமா, ஒரு தொண்டனுடைய மகன் தொண்டன் தான் ஆகணுமா, ஏன் அவன் தலைவன் ஆகக்கூடாதா அப்படின்றத அடிப்படையை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியுடைய தீவிர தொண்டனா வர ஜார்ஜ் மரியன் அவர் தீவிரமா ஒரு தொண்டனா இருந்ததால என்னெல்லாம் இழந்தாரு, அரசியல்னாலே என்னன்னே தெரியாத விஜயகுமார் எப்படி அரசியலுக்குள்ள வராரு, அதுக்கப்புறம் இவர் சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் என்னென்ன, உண்மையிலேயே இந்த எலெக்ஷன்ல என்னதான் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனர். படத்தோடைய ஆரம்பத்தில் விறுவிறுன்னு போன படம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேரக்டரே என்னடா ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டாரே அப்படின்ற மாதிரி அங்கங்கே கட் பண்ணி ஒரு சாங்கை பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது அங்கங்கே இந்த பாட்டு வர்றது என்னடா படத்துல இருந்து இவங்களே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் ஒரு டேரக்டருடைய சைட்லேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு லவ், ஒரு எமோஷன், ஒரு ஃபைட்டு இதெல்லாம் வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அங்கங்கே கரெக்டான இடத்துல தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க அந்த பிளேஸ் பண்ணது இன்ட்ரெஸ்டிங்காக போன படத்தில் இவங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருந்துச்சு. ஒரு ஓல்டு டெம்ப்ளேட் ஸ்டோரினாலும் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கட்டும், இந்த படத்துல நம்மள யோசிக்கிற வைக்கிற மாதிரி இருந்த டைலாக்ஸா இருக்கட்டும், முக்கியமா கிளைமேக்ஸ்ல இவங்க போட்ட கருத்தூசி, இது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி வேலூர் மாவட்டத்தை மையப்படுத்தி இந்த கதையை வந்து எடுத்திருக்காங்க. முக்கியமா அந்த பேசக்கூடிய ஸ்லாங்கா இருக்கட்டும், அதை காமிச்சிருந்த அந்த கல்ச்சரா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்ப கல கச்சிதமா பொருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இந்த வேலூருடைய கல்ச்சர், அந்த ஊருடைய கல்ச்சர்லாம் காமிச்சது நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. படத்துல விஜயகுமார், பிரீத்தி அஸ்ரானி, ஜார்ஜ் மரியான், திலீபன் இவங்க எல்லாருமே நடிப்புல ஒரு பக்கம் பின்னி படல் எடுத்தாலும் இந்த ஒரு கேரக்டர் மட்டும் ரொம்ப தனித்துவமா தெரிஞ்சாரு. யார் அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பாவேல் நவகீதன் இந்த படத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணுமே. எப்பவுமே இவருடைய கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடிக்கு பக்கத்துல இருக்க அடியாளா தான் வந்து மோஸ்ட்லி வருவாரு. இந்த படத்தை ஒரு கேரக்டர் ரோல் எடுத்து பண்ணியிருக்கிறது பார்க்குற நமக்கு புதுசா இருக்கு. கண்டிப்பா அவருக்கு ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இது இருக்கும். முக்கியமாக சொல்ல போனோம்னா அந்த விடுதலை படத்துல எப்படி வெற்றிமாறன் அவர்கள் வந்து சூரிய அவர்களுக்கு இது எப்பவுமே ஒரு காமெடி தான்டா, ஆனா இது வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு விடுதலை கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த படத்துல வந்து டைரக்டர் தமிழ் அவர்கள் வந்து இந்த கேரக்டர் கொடுத்து இவர் வந்து ஒரு விடுதலை கொடுத்திருக்காரு. இவர் இப்படியே ஒரு கேரக்டர் ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான்ப்பா அப்படின்ட்டு. ஸோ இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல வந்து ஒரு அடிஷனல் பிளஸ்ஸாவே அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான கேரக்டர் குறிப்பிட்டு சொல்லணும்னா திலீபன் வில்லன் கேரக்டரை மிரட்டி விட்டுருந்தாரு. எல்லாருமே அவங்களோட கேரக்டர் கலக்கச்சிதமா பண்ணாலும் இந்த ரெண்டு கேரக்டர் வந்து இந்த படத்துல அதிக பேசும் பொருளாகக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இருந்தது. முக்கியமா அவங்க நடிப்புமே இதை வந்து குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. அடுத்ததா இந்த படத்தோடைய மியூசிக் கோவிந்த் வசந்தா எல்லா ஒரு படத்துலயுமே ஒரு விதமான புது ஸ்டைலையும் புது பாட்டையும் கொடுத்து நம்மள சர்ப்ரைஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த படத்துல பண்ணியிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்திருந்தாரு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பெரிய அளவுல வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இல்லைனாலும் இவருடைய மியூசிக் வந்து அதை நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தாரு. பட் ஆனா அதே கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா திருவிழா வர அந்த கிளைமேக்ஸ் ஸ்க்ரீன்லாம் பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து ஒரு மாதிரி பரபரப்பா மட்டுமே போயிட்டு இருக்கே தவிர அந்த பெப்பே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த படத்துல இவருடைய மியூசிக் வந்து ஒரு ஓகேவான மியூசிக்காக தான் இருந்தது. அட் த சேம் டைம் சினிமாட்டோகிராஃபி ஆரம்பத்தில் வந்து அந்த வேலூர் ஊரை காமிச்ச விதமா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல அந்த திருவிழா காமிச்ச விதமா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப அருமையாவே காமிச்சிருந்தாலும் கேமரா மூலமா இவங்க கேப்சர் பண்ணி நமக்கு காமிச்சிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான எடிட்டிங்கும் இந்த படத்துல வந்து ஒரு அடிஷனல் பிளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த டார்க் டோன் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல நைட்ல நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நைட்ல நடக்கிற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான அந்த டார்க் டோனும் அந்த மியூசிக்கும் கேமரா கேப்சர் பண்ண விதத்தையும் அழகா கோர்த்து நமக்கு எடிட்டிங்ல வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கேமரா அண்ட் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துல வந்து கரெக்டாக அவங்க ஒர்க் என்னமோ அதை வந்து பக்காவா பண்ணியிருக்காங்களா. இந்த படத்தோடைய பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த படத்தோடைய கதை தான். இது வந்து ரொம்ப ஒரு ஓல்டு டெம்ப்ளேட்டான கதை தான். முக்கியமாக வந்து நம்ம மெட்ராஸ் படத்தில் பார்த்துருப்போம், ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் கூட, அவனே வந்து கடைசியில் துரோகியாக மாறி அரசியலில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவான். ஸோ அதே மாதிரியான ஒரு கதைக்களத்தையும் இங்கேயும் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த டெம்ப்ளேட் வந்து இந்த ஓல்டு ஸ்டைலே வந்து இன்னும் எடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. ஒரு புதுசாக இந்த படத்தில் எதனா இருந்ததுன்னா எப்பவுமே வந்து நண்பனவே வந்து துரோகியாக மாறி அதுக்கப்புறம் அரசியலில் பெரிய ஆள் ஆகி அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஒன்று அது கிளைமேக்ஸாக கொண்டு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இந்த படத்தில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஜயகுமார்
இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல என்னதான் சூப்பராகவே இருந்தாலும் இன்னும் இவர் ஏன் இந்த ஜேர்னர் விட்டு வெளியே வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உரியடியில் பார்த்த விஜயகுமார் எப்படி இருந்தாரோ ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துல எலெக்ஷன்லேயும் வந்து இருக்காரு. என்னப்பா இவர் இதை விட்டு வெளியே வரமாட்டாரா, எப்போ பார்த்தாலும் அரசியல் ஜாதி மதம் இதுக்குள்ளேருந்து கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் வேற ஜேர்னர் ஏதாவது ட்ரை பண்ணலாமே, ஒரு சமூகத்துக்கு நல்ல கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாரு. அது நல்ல விஷயமா இருந்தாலும் இவர் வேற மாதிரியான ஒரு கதை களத்துல சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்லலாமே, ஒரு புது ஜெனரை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்க. இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லாம ஒரு ஃபேன்ஸோடைய கருத்தாகவும் தான் இது இருக்கு. இந்த எலெக்ஷன் படத்துக்கு உரியடி 3 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாலும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஏன்னா அதே மாதிரியான டெம்ப்ளேட், அதே மாதிரியான நடிப்பு, அதே மாதிரியான ஒரு ஆக்டர். ஸோ இவரே சேமாக பண்ணியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அரசியலுக்குள்ளே நடக்கிற அரசியல் விஷயங்களை வந்து இதை விவரிக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து இதை தேட்டரில் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தேட்டர் மெட்டீரியலுக்கான ஒரு படம் தான். இவங்க கொஞ்சம் அந்த ஓல்டு டெம்ப்ளேட்டில் நல்ல ஸ்க்ரீன் பிளேவை காமிச்சதால இந்த படம் ஒரு தேட்டர் மெட்டீரியல் படமாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.